இந்த வீடியோவில் ரைட் ஹேண்ட் பியானோ இம்ப்ரூவைசேஷன் எப்படி பண்ணுறது, ரைட் ஹேண்டில் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ரைட் ஹேண்டில் ஒரு பேசிக் மெலடியை எப்படி இம்ப்ரூவ் பண்ணி நல்ல ஃப்ளேவர் ஆட் பண்ணி ப்ளே பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் எக்ஸாம்பிளாக எடுத்துருக்கிற பாட்டு வந்து பரிசுத்தம் பெற வந்துட்டீர்கள் அப்படிங்கிற பாட்டு. இது இங்கிலீஷில் ஹேவ் யூ பீன் டு ஜீசஸ்ன்னு இருக்கும், ஆர் யூ வாஷ் இன் த பிளட் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணாலும் இந்த பாட்டு வரும். ஃபஸ்ட்டு நம்ம எல்லா வீடியோலையுமே சொல்கிறது தான், எந்த பாட்டு எடுத்துக்கிட்டாலும் அதோடைய மெலடியை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணணும். இந்த பாட்டுக்கு மெலடியை ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணணும். இந்த பாட்டு ஒரு தடவை ஸ்லோவாக ப்ளே பண்ணுறேன். நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெப்சைட் லிங்க் இருக்கும். அதில் வந்து ஒவ்வொரு லிரிக்ஸுக்கும் மேலேயும் என்னென்ன கீ ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை பார்த்து நீங்கள் கம்ப்ளீட்டாக மெமரைஸ் பண்ணிடுங்க. இதை நான் எஃப் ஸ்கேலில் தான் ப்ளே பண்ண போகிறேன். ஏன் எஃப் ஸ்கேல் சூஸ் பண்ணியிருக்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட எல்லா டியூட்டோரியல்லையுமே எஃப் ஸ்கேலில் தான் மேப்பிங், பேஸ் நோட்டு, மெலடி, எஃப் ஸ்கேல் ப்ரோக்ரஷன் தான் நம்ம பண்ணியிருக்கோம். அதனால் அந்த கண்டினியூட்டிக்காக நம்ம வந்து எஃப் ஸ்கேலை சூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு 2 வீடியோ இல்லை ஒரு வீடியோ நான் இதுக்கு முன்னாடி போட்ட பியானோ வீடியோ நீங்கள் பார்த்தா தான் இது புரியும். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா இந்த எஃப் ஸ்கேலோட மேப்பிங், பேஸ் ப்ரோக்ரஷன், கார்ட்ஸ் எல்லாமே அந்த வீடியோவில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதனால் அதை பார்த்தா தான் இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, இப்போ அதை பார்த்துருப்பீங்கிற நம்பிக்கையில் நான் வந்து இந்த பாட்டை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்லோவாக ஒரு தடவை ப்ளே பண்ணுறேன், பாருங்கள். அவ்வளோதான். கொஞ்சம் லெங்தியாக இருக்கும், ஆனால் இதை கம்ப்ளீட்டாக நீங்கள் மெமரைஸ் பண்ணிடணும். இதை மெமரைஸ் பண்ண பிறகு நான் ஒரு சில பேட்டர்ன் சொல்லி தருவேன். அந்த பேட்டர்னையும் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக இந்த எஃப் ஸ்கேலில் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த பேட்டர்ன் எப்படின்னா, இந்த பாட்டு வந்து 4 பீட் பேட்டர்னில் வருது. 1 and 2 and 3 and 4 and அந்த மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் ப்ளே பண்ணுற பேட்டர்னும் 4 பீட்டில் உள்ள பேட்டர்னாக இருக்கணும். ஏற்கனவே நம்ம முந்தின வீடியோவில் எஃப் ஸ்கேலில் உள்ள மேப்பிங் கார்டெல்லாம் சொல்லியிருக்கோம். அதனால் டேரெக்டாக நான் வந்து கார்ட்லேயே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ எஃப்க்கு நம்ம போகக்கூடிய ப்ரோக்ரஷன் வந்து எஃப், ஜி, ஏ ஷார்ப் இல்லை பி ஃப்ளாட், சி, டி, இ, எஃப் இந்த மாதிரி கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். எஃப்க்கு வந்து எஃப் தான் பேஸ் நோட்டு, எஃப் கார்டை தான் நம்ம ப்ளே பண்ணணும். இப்போ அந்த 4 பீட் ப்ரோக்ரஷன் எப்படின்னா இந்த மாதிரி ப்ளே பண்ணணும். நீங்கள் எஃப், ஏ, சி, பி 1 2 3 4 1 2 3 4 இது அப்படியே ஒவ்வொரு நோட்டுக்கும் அந்தந்த கார்டோட ப்ரோக்ரஷனில் 4 பீட் டைமிங்கில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண. எப்படின்னா இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படியே அங்கேருந்து ரிவர்ஸ்லையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஒரு பேட்டர்ன் மட்டுமே நம்ம ஃபுல்லாக பாட்டுக்கு போட்டுருந்தாச்சுன்னா கொஞ்சம் போர் அடிச்ச மாதிரி இருக்கும். அதனால் நிறைய பேட்டர்ன் லேர்ன் பண்ணிவிட்டு மாற்றி அந்த பேட்டர்னை வந்து அந்த பாட்டுக்குள்ளே புகுத்தணும். இப்போ இது ஒரு பேட்டர்ன். இதை நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டியில் எப்படி வேணாலும் இதை ஆட் பண்ணலாம். இப்போ 1 2 3 4 இப்படி சொன்னேன். இதை 1 2 3 4 இப்படி பண்ணலாம். இல்லை 1 2 3 4 அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை 1 2 3 4 இல்லை 1 2 3 4 அப்படி பண்ணலாம். இந்த க்ரியேட்டிவிட்டிக்கு வந்து ஒரு எண்டே கிடையாது. எல்லா வகையான பாசிபிலிட்டிலையும் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணணும். இப்போ நான் வந்து 1 2 3 4 இப்படி சொன்னேன். இதை 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 அந்த மாதிரி கூட ப்ளே பண்ணலாம். அப்படியே நீங்கள் ஃபுல்லாக எஃப்லேருந்து அடுத்த எஃப் வரை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்படி ஒவ்வொரு ப்ரோக்ரஷனையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வெறும் 4ல் நிற்காமல் நம்ம 8 கவுண்ட் வரை கொண்டு, ஏன்னா சில ஏரியாவில் 8 கவுண்ட் வரை அந்த பாட்டு அப்படியே ஒரே நோட்டில் நிற்கும். அப்போ அந்த டைமில் நம்ம அந்த ஃப்ளோவை வந்து கண்டினியூஸாக கொண்டு போயிட்டே இருக்கணும். அதனால் 8 கவுண்ட் வரை எப்படி கொண்டு போகிறதுன்னா, இதே சேம் எஃப் கார்டு தான் 1 2 3 4 5 6 7 8 அப்படி கொண்டு போகணும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு கண்டினியூட்டியில் நீங்கள் கம்ப்ளீட்டாக 8 நோட்ஸ் வரை கொண்டு போகணும். இந்த இவ்வளவு ப்ராக்ரஷனையும் நீங்கள் பண்ண பிறகு இந்த ப்ராக்ரஷனை அப்படியே இந்த பாட்டில் இடையிடையே புகுத்தணும். அது எப்படின்னா, இப்போ இந்த பாட்டு வந்து இப்படி ப்ளே பண்ணுறதுக்கு பதிலாக
இதெல்லாம் அந்த ப்ராக்ரஷன். அடுத்தது ஒப்பில், இதுக்கு வந்து நம்ம கார்டு ப்ராக்ரஷன். இப்போ எந்தெந்த இடத்துல எல்லாம் அந்த பாட்டு நிற்குதோ, எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் ஆட் பண்ண முடியுமோ அந்தந்த இடத்துல எல்லாம் நம்ம முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ண ஏதாவது ஒரு ப்ரோக்ரஷனை இடையிடையே புகுத்திட்டீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ரைட் ஹேண்ட் இம்ப்ரோவைசேஷன் கிடைக்கும். இப்போ இந்த பாட்டை கம்ப்ளீட்டாக நான் சொன்ன அந்த ப்ரோக்ரஷனில் ப்ளே பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது கேட்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது. இதே நீங்கள் இன்னும் பேஸ் நோட்டெல்லாம் ஆட் பண்ணியாச்சுன்னா இன்னும் கேட்க ரொம்ப அழகாக இருக்கும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். எப்போவுமே நீங்கள் மெலடி ப்ளே பண்ணும்போது மேக்ஸிமம் இந்த சின்ன விரல் இல்லை ரிங் ஃபிங்கர், இந்த 2 ஃபிங்கர்லையுமே உங்கள் மெலடியை மூவ் பண்ணணும். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற 3 ஃபிங்கருமே அந்த மெலடியை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரொட்டேஷனில் அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த லெஃப்ட் சைடு 3 ஃபிங்கரும். ஒருவேளை நீங்கள் மெலடியை இந்த ஃபிங்கரில் கூட ப்ளே பண்ணலாம். இந்த 3 ஃபிங்கர்லேயும் மெலடி ப்ளே பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இந்த ஃபிங்கருக்கு, செகண்ட் ப்ரையாரிட்டி இதுக்கு, தேர்ட் ப்ரையாரிட்டி இந்த ஃபிங்கர். இந்த 2 ஃபிங்கர்லையும் ப்ளே பண்ண முடியாத பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த ஃபிங்கரையும் மெலடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த 3 ஃபிங்கருமே எப்போவுமே உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் ஆட் பண்ணிட்டே இருக்கணும். ஆனால் சில டைமில் இங்கேருந்து டேரெக்டாக மெலடி இங்கே சேஞ்ச் ஆகிட்டுன்னா அந்த டைமில் தம்பிலையோ இந்த இதுலேயே ப்ளே பண்ணிக்கலாம். எக்ஸம்ஷன் இருக்குது. மேக்ஸிமம் சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த மாதிரி ப்ளே பண்ணணும். இப்போ பாரி அது வந்து இந்த இடத்துலேருந்து தான் நான் தொடங்குறேன். ஏன்னா அந்த மூமெண்ட் வந்து இங்கேருந்து ஒரு அப்ரப்டாக போகிறனால நம்ம அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில்